ஜெமினி AI திறன் கொண்ட வசதியை மேப்ஸில் அறிமுகம் செய்துள்ளது கூகுள் நிறுவனம். இதன் மூலம் வழக்கமான மேப்புகளில் டைப் செய்வதற்கு பதிலாக வாய்ஸ் மூலம் போக வேண்டிய இடத்தை கூறி மேப் மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூகுள் மேப்ஸ் மூலம் பல்வேறு இடங்களை எளிதாக கண்டறிவதிலும் வழிகாட்டுதலை பெறுவதிலும் ஜெமினி AI மூலம் புதிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக கூகுள் CEO சுந்தர் பிச்சை தெரிவித்துள்ளார். ஆஸ்க் மேப்ஸ் மற்றும் இமர்சிவ் நேவிகேஷன் எனும் பெயரில் இந்த அம்சங்கள் அறிமுகமாகியுள்ளன. ஆஸ்க் மேப்ஸ் வாயிலாக டைப் செய்து தேடுவதற்கு பதிலாக பயனாளிகள் சிக்கலான கேள்விகளை தங்களது மொழியிலேயே வாய்ஸ் ஆப்ஷன் உதவியுடன் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கூகுள் மேப் சேவையில் உள்ள விலாசங்கள், புகைப்படங்கள், திறந்திருக்கும் நேரம் உள்ளிட்ட தகவல்களிலிருந்து தேவையான விவரத்தை இந்த அம்சம் திரட்டி தரும். இதன் மூலம் ஜென் AI தொழில்நுட்பம் வெறும் இணைப்புகளை மட்டும் சுட்டிக்காட்டாமல் தெளிவான மற்றும் மேலும் பல நுணுக்கமான தகவல்களை திரட்டி ஒரே பதிலாக பயனர்களுக்கு கொடுக்கும் என்று கூறப்படுகிறது. கூகுள் 10 ஆண்டுகளில் வரைபட நேவிகேஷனில் மேற்கொண்டுள்ள மிகப்பெரிய மேம்பாடு இந்த இம்மர்சிவ் வசதி என சுந்தர் பிச்சை கூறியுள்ளார். இந்த வசதியில் வழக்கமான தட்டை வரைபட மேப்புக்கு பதிலாக இம்மர்ஷன் நேவிகேஷன், அதாவது 3D வடிவில் சாலைகள், சந்திப்புகள், கட்டிடங்களை காண்பிக்கின்றன. சாலை வழிகாட்டுதல்கள், போக்குவரத்து விளக்குகள் போன்றவற்றை கூட முன்னதாகவே அடையாளம் காட்டி வாகன ஓட்டிகள் மற்றும் சைக்கிள் ஓட்டிகளுக்கு அலர்ட் நோட்டிபிகேஷன் கொடுத்து உதவுகிறது. சாலையில் பயனர்கள் காணக்கூடிய காட்சிகளுக்கு ஏற்ப இருக்கும் வகையில் 3D ஸ்ட்ரீட் வியூ மற்றும் ஏரியல் வியூ காட்சிகளை மிக துல்லியமாக இந்த அம்சம் செயல்படுத்துவதாக கூகுள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சிக்கலான சூழலை எதிர்கொள்ள மற்றும் முக்கிய கட்டிடங்கள் சார்ந்த வழிகளை கையாளவும் இந்த அம்சம் உதவும். ஆஸ்க் மேப்ஸ் சேவை தற்போதைக்கு அமெரிக்கா மற்றும் இந்தியாவின் ஆண்ட்ராய்டு, ஐபோன்களில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இமர்சிவ் நேவிகேஷன் வசதி அமெரிக்காவில் அறிமுகமாகி பின்னர் மற்ற பகுதிகளுக்கு விரிவாக்கம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.